போற்றி துதிப்போமே தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலைகளின் மத்தியிலே காக்கும் கரம் கொண்டு நம்மை மார்பில் அனுதினம் சேர்த்து அணைக்கிற ஆண்டவரை நாம் துதிக்கிறோம். அனுதினம், அனுதினம் என்றால் தினமும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும் கர்த்தருடைய மார்பிலே சாய்ந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். கோர பயங்கரமான புயல் வராது என்று வேதம் சொல்லவில்லை. கோர பயங்கரமான புயல் வந்தாலும் கொடிய அலைகளின் மத்தியில் அவருடைய கரம் கொண்டு, காக்கும் கரங்கள் என்கிற கரம் ஒன்று உண்டு, அந்த கரத்தை கொண்டு நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஸோ அவருடைய கரம் நம்மேல் இருக்கிறபடினால், நம் அருகில் இருக்கிறபடினால் நாம் குறையில்லாதபடி ஜீவிக்கும்படி கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். கோர பயங்கரமான புயலில் கொடிய ஆலாயின் மாத்தியோ, காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தரைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தரைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் மாசு மறுவல்லாதவர், என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். காக்கும் கரங்கள் என்கிற கரம் நமக்கு உண்டு. ஏப்ரல் மாதத்துமே 2025 இந்த மாதத்தில் கர்த்தர் எனக்கு வெற்றி செய்ய போகிறார், வெற்றி அருள் செய்ய போகிறார், என் இருதயத்தின் ஆசைகளை நிறைவேற்ற போகிறார். அவருடைய கரம் பலத்த கரமாய், பாதுகாவலின் கரமாய், சுகத்தை கொடுக்கிற கரமாய், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியை கொடுக்கிற கரமாய் நம்மோடு கூட இருக்கும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.